எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் மாலதி ராகவன். நாச்சியார் திருமொழி பற்றி இதுவரைக்கும் உங்களுக்கு 3-10 பாசுரங்களை பற்றி நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதை பற்றி பாசுரங்களையும் சேவிச்சிருக்கோம், அதனுடைய வியாக்கியானத்தையும் நம்ம அனுபவித்தோம். ஆண்டாளும் ஆய்ச்சிமார்களும் எப்படியெல்லாம் கண்ணன் அடையறதுக்கு முதல்ல காமதேவனை முதல் 10 பாட்டுகளில் வழிபட்டா, 2வது 10 பாடலில் சிற்றில் சிறையேல் அப்படின்ற கண்ணனை எங்களுக்கு தீம்புகள் செய்யாதே, எங்கள் சிற்றில் எங்கள் சிறு வீடுகளை அழிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட பேசுகிற மாதிரி அனுபவிக்கிற மாதிரி நம்ம அதை சேவித்தோம். அதுக்கு அடுத்தது 3வது 10 பாடல்களை கோழி அழைப்பதம் முன்னம் அப்படின்ற 10 பாசுரங்களில் தன்னுடைய ஆடைகளை தரும்படி கண்ணனிடம் வேண்டுகிறார்கள் இந்த ஆய்ச்சிமார்கள். கடைசியில் கண்ணனும் என்ன பண்ணுறான், தன் பக்தர்கள் கேட்டு கொடுக்காம இருப்பானா? கட்டாயம் கொடுத்துடுவான். ஆனால் கடைசியாக பக்தர்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சோகங்களையும் கொடுப்பான். ஆனால் சின்ன சின்ன சோகங்களை கொடுப்பான், பெரிய சந்தோஷத்தை கொடுப்பான், பெரிய சந்தோஷத்தை கொடுப்பான். இந்த குட்டி குட்டி சோகங்கள் தான் இவாளுக்கு தீங்கி இழைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த இடத்துல நம்ம கஷ்டப்படும் போது நம்ம ஃபீல் பண்ணலாம், ஓ இந்த கஷ்டம் நமக்கு பின்னாடி பெரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது அந்த சின்ன கஷ்டம் கூட நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருக்கும். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவமே இதுதான். இப்போ இந்த 4வது பாசுரம் தெல்லியார் பலர் அப்படின்றது 4வது 10ல் பார்க்க போகிறோம். இந்த 4வது 10ல் 11 பாசுரங்கள் இருக்குது. ஆனால் இந்த 11 பாசுரங்களுமே ரொம்ப சின்ன சின்ன பாசுரங்கள், ரொம்ப ஈஸியான பாசுரங்கள், ரொம்ப அழகான பாசுரங்கள். இந்த தெல்லியார் பலர் பாசுரங்களில் அவள் என்ன பண்ணுறா, கூடல் குறிப்பு. கூடல்னா என்னது? கூடல்லாம் ஒரு பெரிய வட்டம் போட்டுப்பா, அதுக்குள்ள வட்டம், அதுக்குள்ள வட்டம், அதுக்குள்ள வட்டம், அதுக்குள்ள வட்டம், அதுக்குள்ள வட்டம். கண்ணை மூடிட்டு போடுவா. அப்படி அதை பார்க்கக்கூடாது. அப்படி போடும் பொழுது அது ரெட்டப்படையில் வந்தால் நல்லதான், ஒத்தப்படையில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தமா. அது மாதிரி இப்போது இதுக்கு இந்த மாதிரி குடல் இழைக்கிறா. எப்போ குடல் இழைக்கிறா? இப்போ 3வது பாசுரத்து முடிவில் கடைசியில் அந்த மரத்து மேலேருந்து கண்ணன் இவாளுக்கு துணிகள் எல்லாம் கொடுத்துட்டா. ஆய்ச்சிமார்கள் தோழிகள்லாம் வாத்துக்கு போயிட்டா. இப்போ ஆண்டாள் மட்டும் தனியாக இருக்கா. தனியாக இருக்கும் பொழுது பலவிதமான யோசனைகள் வருமே, எல்லாருக்குமே வரும். ஆண்டாள் வேற கண்ணனே நினைக்கிறவோ அவளுக்கு வராதா? ஸோ அவள் யோசிக்கிறா, கண்ணா நான் உன்னை என் கிட்ட வரும்போதெல்லாம் உன்னை தூரப்போன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ தூரம் போயிட்ட, இப்போ நான் கிட்டவான்னு கூப்பிடுறேன். நீ எனக்கு எவ்வளவோ என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்தின, என்னை துன்புறுத்தின. நீ துன்புறுத்தலை, நீ துன்புறுத்துற மாதிரி பாவனை பண்ண, நான் நீ போன்ற மாதிரி நானும் பாவனை பண்ணேன். அப்படி நீ இருக்கும்போதாவது நீ எதிர்க்க இருந்த அந்த அழகையாவது நான் ரசித்தேன். இப்போ நீ எதிர்க்க கூட இல்லையேப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் உன்னுடைய பிரிவால். ஐயோ நான் உன்னை ஏன் அப்போ போன்னு சொன்னனோ தெரியலையே, இப்படி வாவான்னு உன்னை கூப்பிட்றனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. சாதாரணமாகவே கூடினால் கட்டாயம் பிரிவு உண்டு, பிரிஞ்சிருவா கட்டாயம் கூடுவா. இதுதான் வாழ்க்கை. இதுதான் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு போகமுமே நிலையில்லை. எப்படி நிலையில்லை? அன்னைக்கு அவள் கண்ணனை போ கிட்ட வரேன்றான் அவன். ஐயோ நாங்கள் வேண்டாம் நகரி எங்கள் அம்மா திட்டுவா, எங்கள் அண்ணா வருவேன் அப்படின்னா. இன்னைக்கு கண்ணன் இல்லை, தனியாக வேற இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறா, வட்டமாக வரைகிறா. இது ரெட்டப்படையில் வந்துட்டா நான் நிச்சயமாக கண்ணனை அடைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்படி நினைக்கும் பொழுது அர்ச்சாவதாரம்னா என்னன்னு கேட்டால், பெருமாள் இன்னைக்கு விக்கிரக வடிவில் இன்னைக்கு சிலாரூபமாக இருக்கிற கோவில்களெல்லாம் இந்த பாசுரங்களை நினைக்கிறான். இந்த தெல்லியார் பலர் கைத்தொழும் தேவனார், அதுதான் முதல் பாசுரம் நம்ம பார்க்க போறோம். தெல்லியார் பலர் கைத்தொழும் தேவனார், வள்ளல் மாளிரஞ்சோலை மணாளனார், பள்ளி கொள்ளும் இடத்து அடிக்கொட்டிட கொள்ளுமாகி நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாசுரத்துல ரொம்ப அழகா சேவிக்கிறா. முதல் அந்த எதுகைய பாருங்க,
தெள்ளி வல்ல பள்ளி கொள்ளு. எவ்வளவு அழகா இருக்குது. யார் உட்காந்து அவளுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தா இப்படி எல்லாம் எவ்வளவு அழகா எழுதியிருக்கா. அதுல என்ன சொல்றா, இப்ப நம்ம ஒரு பென்சிலே கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த பென்சில் தான் இந்த நேரம் பார்த்து தான் கீழே விழணுமா, பென்சிலே உனக்கு ஒரு வேலையே இல்லையா, மொபைல் போன் திடீர்னு ஆஃப் ஆயிடுத்து, ஐயோ மொபைல் ஏன் தான் இப்படி என் உயிரை வாங்குறியோ, திடீர்னு கரண்ட் போயிடுத்து, ஏன் கரண்ட் இப்படி போய் நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் இதுல அவ தன்னுடைய ஃபீலிங், அதாவது அச்சேதனம், உயிரில்லாத ஒரு பொருளையும் உயிருள்ள ஒரு பொருளா இந்த இடத்துல சொல்றான். அந்த மாதிரி அந்த கூடலை என்ன சொல்றா, அந்த கூடலை உயிர் இருக்கிற மாதிரி இவ பேசுறா. தெல்லியார் பல கை தொழும் தேவனார். தெல்லியார்னா தெளிந்த ஞானம் பெற்றவர்கள். அதாவது தெளிந்த ஞானம் பெற்றவர்கள் யாரு, நித்திய சூரிகள். நம்ம கருடர், விஸ்வக்சேனர், ஆஞ்சநேயர் மற்றும் தேவர்கள் இவர்கள்லாம் தெல்லியார். பல கை தொழும் தேவனார். அதாவது எல்லாரும், அதாவது பெருமாள் இவர்தான் நமக்கு சாட்சாத் நாராயணன் அப்படின்னு நினைக்கிறவாலாம் அவர் தான் அப்படியே கையை கூப்புவாளாம். அப்படி கை தொழுதா நாமளும் தெல்லியார் தான் அந்த இடத்துல. பல நித்திய சூரிகளால் வழிபடுறவர் நம்ம நாராயணன். அவருடைய கைகள் எப்படி இருக்குதான்னு கேட்டா, உனக்கு அபயாஸ்தம் தர நீ வாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கைத்தொழும் தேவர்களுக்கு அபயஸ்தமா இருக்கு, கை கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வள்ளல் யாரு, கேட்டதையெல்லாம் கொடுப்பவள் அந்த திருமாலிருஞ்சோலையில் இறைவனாக எழுந்திருக்கும் யார், திருமாலிருஞ்சோலை சுந்தரபாபு அவர். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கொள்ளும் இடத்து யாரு, ஸ்ரீரங்க பெருமாளை இங்க சொல்றா. அவளுடைய அடித்தொழ, அவர்களுடைய சரணு கால்களை பிடிக்க எனக்கு பாக்கியம் இருந்தால் நீ கோடிடு கூடலே. அதாவது பெரிய பெரிய நித்திய சூரிகளும் தேவர்களும் கைத்தொழும் அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலை வள்ளல், ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதர் இவாளுடைய கால்களை எனக்கு பற்றிட எனக்கு பாக்கியம் இருக்குமானால், எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ கோடிடு கூடலே, நீ ஜாயின் ஆயிடு, நீ ரெட்டப்படையில எனக்கு வந்துடு, எங்கேயும் சிக்காம எங்கேயும் இது பண்ணாம எனக்கு, அதாவது என்ன ரவுண்டா போடும் பொழுது எந்த இடத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இழையக்கூடாது, அந்த மாதிரி நீ கோடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ஆண்டாள் முதல்ல சொல்றான். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாசுரம். முதல் பாசுரத்துல திருமாலிருஞ்சோலை, அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம், திருவரங்கம், இது ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கா. இந்த ரெண்டாவது பாசுரத்துல பாருங்க, காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர் வாட்டம் இன்றி மகிழ்ந்து உரை வாமனன் ஓட்டரா வந்து என் கை பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது பாசுரத்துல சொல்றான். இன்னைக்கு நம்ம திருப்பதி போறோம், ஏதோ திருப்பதி 300 ரூபாய் டிக்கெட் போறோம், இல்லைன்னா நடந்து போறா, இல்ல இன்னைக்கு பெருமாள் எப்படியாவது பார்த்துடணும், சர்வதர்ஷனம் கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவா போறா. போயிட்டு நான் ராத்திரிக்குள்ள வந்துடுறேம்மா, நான் நாளைக்கு காத்தால வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஏன்னா இன்னைக்கு திருப்பதி மலைக்கு போறது ஒரு சாதாரணமான விஷயமாயிடுது. ஒரு ஆதார் கார்டு இருந்தா போதும், திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம்னு எடுத்து. அன்னைக்கு ஆதாரமே இல்லாம மனுஷாலாம் போயிருக்கா. காட்டுல இருக்கும் அந்த வேங்கடம், அந்த வெங்கடாச்சலபதியை பார்க்கணும்னா காட்டெல்லாம் தாண்டி போகணும். போறேன்னு தான் சொல்லுவா, வரேன்னு சொல்ல மாட்டான். போவா. யாராவது 10 பேர் போய் 4 பேர் அவாத்து அன்னைக்கு திருக்கமது பண்ணுவா, ஐயோ வந்துட்டா திரும்பி நல்லபடியா அப்படின்னுட்டு. ஆனா அதாலதான் இங்க காட்டில் வேங்கடம், காட்டு நடுவுல இருப்பார் அந்த திருப்பதி பெருமாள். கண்ணபுர நகர், நாகப்பட்டினத்துல இருக்கிற கண்ணபுரம், அந்த ஒரு பெருமாள். வாட்டம் இன்றி, அதாவது எந்தவித மனக்குறையும் இல்லாம மகிழ்ந்து உரை வாமனன். மகிழ்ந்து உரை திருவாய்ப்பாடில எப்படி இருந்தார், எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் அவர். அங்க அந்த பெருமாள் எங்கேயும் கூப்பிட்டுக்கிறார், அதாவது அர்ச்சாவதாரத்தையும் கூப்பிடுறா. அதே சமயத்துல
திரேதாயுகத்தையும் துவாபர யுகத்தையும் இங்க கூப்பிட்டுக்கிறாவும். வாமனன், அந்த வாமனன் ஓட்டரா வந்து, ஓட்டரனா என்னை ஏமாத்தாம ஓடி குடுகுடுன்னு ஓடி வந்து என் கை பற்றி என் கையை பிடிக்கணும். எதுக்காக என் கையை பிடிக்கணும்? அதாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா தன்னோடும் அப்படியே என் கூட சேர்ந்து அப்படியே மனசோட என் கையை பிடிக்கணும். அப்படி ஒரு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அப்படி ஒரு கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிடுறா. அதாவது எப்படிப்பட்ட ஓட்டரா வந்து குடுகுடு ஓடி வந்து என் கையை பிடிக்கணும். நான் இவ்வளவு கெஞ்சரனே, ஏன் தள்ளி 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 போறாருன்னு தெரியலையே. அப்படிப்பட்ட அந்த வேங்கடம் காட்டில் இருக்கிற வேங்கட பெருமாள், கண்ணபுர பெருமாள், திரு ஆயப்பாடி அங்க இருக்கிற அந்த வாமனனாக பிறந்தாரே, அந்த வாமனன் தான் ஆயப்பாடியில பிறந்தார். அந்த ஆயப்பாடியில இருக்கிறவர் தான் இன்னைக்கு காட்டில் வேங்கடத்துல இருக்கிற காட்டுக்கு நடுவுல கண்ணபுர நகர்ல இருக்கிற இன்னைக்கு. அப்படிப்பட்ட அந்த பெருமாள் என்னை ஓடி வந்து என்னுடைய கையை பற்றி என்னை தன் கூட கூட்டிக்கணும், என்னை தன் கூட சேர்த்துக்கணும். அப்படி இருந்தால் நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல, இந்த இரண்டாவது பாசுரத்துல அவ சேவிக்கிறா. யார் யார் இத நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்க்கலையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்டை போடுங்க, லைக் கொடுங்க. மிக்க நன்றி.